ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பயத்தம்பலகாரம் தீபாவளிக்காக பயத்தம்பலகாரம் செய்த நாங்கள் அதுக்கு அரை கிலோ பாசிப்பயறு, அரை கிலோ பேனிச்சம்பழம், அரை கிலோ தேங்காய் துருவல், அரை கிலோ ரவை, அரை கிலோ சீனி, ஏலக்காய் பொடி, உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு எல்லாம் ஏலக்காய் பொடி எல்லாம் வறுத்து இடித்து வச்சது, பேனிச்சம்பழம் க்ளீன் பண்ணி கழுவி சின்ன சின்னனாக அரிஞ்சு வச்சது, தேங்காய் பூவையும் வறுத்து நாங்கள் கிரைண்டரில் கொஞ்சம் அடித்து எடுத்தோம். அதே மாதிரி ரவையும் வறுத்து எடுத்தது, அதோட அரை கிலோ சீனியும் எடுத்தோம். வெள்ளை சீனி தான் எடுத்தேன். அதை நாங்கள் பிறகு பயரை வறுத்த பயரை தோல் நீக்கிட்டு அதை தண்ணி வச்சு நாங்கள் அவிச்சு தண்ணி கொஞ்சம் வற்றி வந்த பதத்தில் சீனியையும் சேர்த்து கிளறி கொண்டே இருக்கும்போது அது நல்லா பாகாக நல்லா கொஞ்சம் இறுக்கமான இது வரும்போது மிச்சமாக இருந்த கலவைகள் எல்லாத்தையும் அதோடு சேர்த்து கிளறி சேரும் வரைக்கும் வடிவாக கிண்டி எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி விரட்டி எடுக்கும்போது கடைசியாக ஏலக்காய் பொடியையும் தூவி அந்த கலவையை வடிவாக பதத்துக்கு கொண்டு வர வேணும். எங்களோட கை பதத்துக்கு வடிவாக எல்லாத்தையும் கிளறி சேர்த்து எடுக்க வேணும். கொஞ்சம் கஷ்டம்தான். கிண்டி எடுத்த பிறகு நாங்கள் அதை சின்ன சின்ன உருண்டைகளாக அதை பிடிச்சி எடுக்க வேணும். பிடிச்சி சூட்டோடி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு துவையல்மா இது அந்த பயத்தம்பலகாரத்தை துவைச்சி பொரிக்கிறதுக்கு ஒரு மாவுண்டு கலவண்டு சேர்க்கணும். அதுக்கு நான் அவிச்ச மாவில் அந்த கலவையை செய்தேன். நான் அதோடு சேர்த்து அரிசி மா கொஞ்சம் அவிச்ச மாவும் சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு, பால் இவ்வளத்தையும் ஒன்றாக கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிச்ச உருண்டையில் அந்த மாவில் துவைச்சி பொரிச்சு எடுத்தோம்னா எங்களுக்கு சுவையான பயத்தம்பலகாரம் பிறகும் சில ஆக்கள் ரவை கஜு எல்லாம் போடுறடியாக ரவா லட்டு மட்டும் சொல்லுவாங்க. நான் பயர் இதுக்கு கூட எடுத்தேன். நான் எடுத்ததால் பயத்தம்பலகாரம் இப்படியும் செய்கிற ஒரு முறை இருக்குது, பயரை திரிச்சி செய்கிற முறையும் ஒன்று இருக்குது, பவுடராக்கி மிளகு சீரகம் சேர்த்து செய்கிற முறையும் ஒன்று இருக்குது. எங்கடாக்களுக்கெல்லாம் இதுதான் விருப்பம், பிள்ளைகளுக்கெல்லாம் அப்போ செய்தது இப்படித்தான். அதோட எல்லாம் பிடிச்சி எல்லாம் இது செஞ்சு இந்த கலவையில் வச்சு பொரிக்கிறதுக்கு 2 பேர் வேணும். ஏனெண்டா ஒரு ஆள் போட அது எரிஞ்சிடும். அதால் எங்கட அத்தானண்டை கேள்வி கேட்டேன் நான் ஓமன்ட்டு சொல்லி அவர் துவையல் மாவில் துவைச்சி போட்டு தந்தவர். நான் அதை பொரியும் பொரித்து முடிய படித்து எடுத்து ஒரு மாதிரி பொரித்து முடிச்சாச்சு. கொஞ்சம் சிரமமான வேலை தான் என்றாலும் டேஸ்டான பலகாரம் செய்தெடுக்கா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். நல்ல சுவையாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டோம் பார்த்துட்டோம். தீபாவளிக்கு எங்கள்கிட்ட வாராக்களுக்கு இது ஸ்பெஷல். எல்லோரும் இதை பார்த்து உங்களுக்கு விருப்பம்ண்டா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் ஆர்டர்ஸ் பண்ணி செய்கிறண்டாலும் நாங்கள் ஆர்டருக்கும் செய்து கொடுக்குறோம். நாங்கள் கல்யாணங்கள், பர்த்டே அப்படியான ஃபங்க்ஷன்களுக்கும் செய்து கொடுக்குறோம். நாங்கள் உங்களுக்கு விரும்புனா இதில் எங்களோட நம்பரையும் தந்து விடுறோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் யாருக்கும் தேவை என்று சொன்னால் அடித்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, பாய். சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன சிந்த சிந்த ஆவல் பின்